வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100க்கும் மேற்பட்ட டெங்கு அபாய வலயங்கள் பதிவு. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 54ஆக அதிகரிப்பு. பேருந்துகளுக்கான கட்டண திருத்தம் இன்று முதல் அமுல். முகநூல் முழுவதும் முட்டாள்களால் நிரம்பியுள்ளதாக தாஸ்ரீ ஜெயசேகர விமர்சனம். நட்டத்தில் இயங்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தொடர்பில் தகவல். டிக்டாக் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய 17 வயது இளைஞர் கைது. நாட்டில் அதிகப்படியான மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதியின் கைது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மௌனம். ஆஸ்திரேலியாவிற்கு செல்லும் இந்திய பிரதமருக்கு கொலை மிரட்டல். உலக கிண்ணத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ அறிவிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று மதியம் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இன்று மீண்டும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. நேற்று இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மதியம் 1 மணியளவில் விளக்கமறியல் கைதிகள் குழுவிற்கும் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் குழுவிற்கும் இடையே ஏற்பட்ட முறுகல் நிலை இந்த வன்முறைக்கு காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் கடும் முயற்சியினால் இன்று காலை நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருந்த போதிலும் சில மணி நேரங்களில் மீண்டும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்போது சிறைச்சாலை வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக போலீசார் துப்பாக்கி பிரயோகங்களையும் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை இம்மோதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தினால் இந்த விசாரணைக்கு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்திற்கமைய இன்று முதல் புதிய கட்டண திருத்தம் அமுல்படுத்தப்படுகின்றது. இக்கட்டண திருத்தத்தின்படி பேருந்து கட்டணங்களை 12% முதல் 20% வரை அதிகரிப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தது. இதன்படி இதுவரை 30 ரூபாவாக இருந்த ஆக குறைந்த பேருந்து கட்டணம் 34 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு இணையாக சொகுசு பேருந்து கட்டணங்களும் அதிவேக வீதிகளுக்கான பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நடைமுறை வரும் புதிய பேருந்து கட்டண திருத்தம் குறித்து பேருந்து ஊழியர்களுக்கு தெளிவுபடுத்தி பயணச்சீட்டு வழங்கும் இயந்திரங்களை புதுப்பித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான சோதனைகள் இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இருப்பினும் பயணச்சீட்டு வழங்கும் இயந்திரங்களை புதுப்பிப்பதற்கு இன்னமும் 2 நாட்கள் வரை ஆகலாம் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். முகநூல் முழுவதும் முட்டாள்கள் நிறைந்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தாஸ்ரீ ஜெயசேகர விமர்சித்துள்ளார். முகநூல் முட்டாள்களால் நிரம்பி வழிகின்றது எனவும் அறிவார்ந்த விவாதங்களில் ஈடுபடும் இடம் முகநூல் அல்ல என தாம் நம்புவதனால் அதனை தாம் பயன்படுத்துவதில்லை எனவும் தாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். பொது நிகழ்ச்சியொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அர்த்தமுள்ள விவாதங்களுக்கான ஒரு களமாக முகநூலை கருதாமையினால் அந்த சமூக ஊடகத்தளத்தை தவிர்ப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை குற்றவாளிகள், இனவாதிகள், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது ஊழல்வாதிகள் என முத்திரை குத்தி அவர்களின் நற்பெயரை கெடுக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியே தாஸ்ரீ ஜெயசேகர இக்கருத்துக்களை முன்வைத்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது இதுபோன்ற முத்திரைகள் குத்தப்பட்டால் தம் மீதான களங்கத்தை துடைத்து அரசியல் பணிகளை தொடர்வது கடினமாகிவிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இலங்கைக்கு வருவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் நாட்களில் தன்னுடைய அரசியல் நகர்வுகள் குறித்தும் அவர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்துள்ளார். பசில் ராஜபக்சவிற்கு எதிரான பிடியாணை மற்றும் வழக்கு விசாரணைகள் குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பசில் ராஜபக்ச நாட்டிற்கு வருவது குறித்து நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பசில் ராஜபக்ச நாட்டிற்கு வருவது தனக்கு தெரியாது எனவும் நாட்டை விட்டு வெளியேறிச் செல்வதும் தனக்கு தெரியாது எனவும் மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபடும் வேலையை மாத்திரமே செய்து வருவதாக தெரிவித்துள்ள மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் பலமான கூட்டணியாக ஒன்று சேர்ந்து அடுத்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2025-2026 நிதியாண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிகர நஷ்டம் 23.2 பில்லியனாக அதிகரித்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ள இறுதி நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-2025 நிதியாண்டில் இந்நிறுவனத்தின் நிகர நஷ்டம் 7.6 பில்லியனாக காணப்பட்டது. எனினும் 2025-2026 நிதியாண்டில் அதிகரித்த எரிபொருள் செலவுகள், விமான நிலைய விமானங்கள் மற்றும் பயணிகள் செலவுகள், பராமரிப்பு செலவுகள் காரணமாக இயக்க செலவுகள் 307.1 பில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜெட் எரிபொருள் செலவுகள் 91.7 பில்லியனில் இருந்து 96.1 பில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடன் சேவை பொறுப்புகள் மற்றும் அந்நிய செலாவணி விகித ஏற்ற இறக்கங்களால் எழும் நிதி நெருக்கடிகளை இந்நிறுவனம் தொடர்ந்தும் சந்தித்து வருகின்றது. இருப்பினும் குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்களுக்கான வாடகை வருமானம் 3.6 பில்லியனில் இருந்து 1.9 பில்லியனாக குறைவடைந்துள்ளது. இவ்வாண்டு விமானம் தொடர்பான மொத்த நிகர வருவாய் 333.5 பில்லியனாக அதிகரித்துள்ளதாகவும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்ட இறுதி நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிக்டாக் செயலி மூலம் நட்பாக பழகிய 14 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை வடக்கு போலீசாருக்கு முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாரவில பகுதியைச் சேர்ந்த குறித்த சிறுமி டிக்டாக் மூலம் 17 வயது சந்தேக நபருடன் அறிமுகமாகி அவருடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். சந்தேக நபர் அச்சிறுமியை நேரில் சந்திக்க சென்று சில நாட்கள் அவருடன் தங்கியிருந்த போது சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. பின்னர் புத்தளத்தில் உள்ள சிறுமியின் சகோதரியின் வீட்டில் வைத்து இரண்டாவது முறையாகவும் அவரை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியுள்ளார். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடமேல் மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹணவின் ஆலோசனையின் கீழ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அரசு துறை வைத்தியசாலைகளில் மாத்திரமன்றி தனியார் துறை வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களில் தற்போது கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தனியார் துறைக்கு மருந்துகளை வழங்கும் பல விநியோகஸ்தர்கள் தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையின் கொள்கைகள் மற்றும் பதிவு செய்யும் செயல்முறைகளில் உள்ள குறைபாடுகள் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்நிலைமையே தற்போதைய தட்டுப்பாட்டிற்கு முதன்மைய காரணமாக அமைந்துள்ளதுடன் மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபை சந்தையில் போட்டித்தன்மையுடன் மருந்துகளை விநியோகிப்பதற்கு தேவையான அதிகளவிலான நிறுவனங்களை பதிவு செய்ய தவறியுள்ளமையினால் இந்நிலைமை தீவிரமடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் விளைவாக பெரும்பாலான தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களில் அத்தியாவசிய மற்றும் அத்தியாவசியமற்ற மாத்திரைகள், தடுப்பூசிகளுக்கு பெரும் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பில் மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாகவும் அக்கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியாகும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. பௌத்த துறவி ஒருவரின் பெயரிலான போலி சமூக வலைத்தள கணக்கொன்றில் இருந்து முதலாக இத்தகவல் பகிரப்பட்டது. இதனை அடுத்து தற்போது குறித்த தகவல் பல்வேறு தரப்பினராலும் பகிரப்பட்டு வரும் நிலையில் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வரும் குறித்த பதிவில் எந்தவொரு நம்பகமான ஆதாரமோ அல்லது அதிகாரப்பூர்வ விவரங்களோ உள்ளடக்கப்படவில்லை. விசாரிக்கப்பட உள்ளதாக கூறப்படும் முன்னாள் ஜனாதிபதி யார் அல்லது அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எவை என்பது பற்றிய எந்தவொரு குறிப்பிட்ட தகவலும் அப்பதிவில் தெரிவிக்கப்படவில்லை. எனவே உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவுமின்றி சமூக வலைத்தளங்களில் பெறவும் இவ்வாறான வதந்திகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பில் புலனாய்வு திணைக்களம் எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளையும் இதுவரை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 61,060 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 2,604 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தரவுகளின்படி நாடு முழுவதும் உள்ள 142 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதி அபாய வலயங்களாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன.
ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. முகநூல் வாயிலாக இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் பிரதமர் மோடி இன்று முதல் 11ஆம் தேதி வரை பயணம் மேற்கொள்கின்றார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு 8ஆம் தேதி ஆஸ்திரேலியா செல்கின்றார். அங்கு அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பேன்சியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் 9ஆம் தேதி மெல்பர்ன் நகரில் உள்ள மார்வெல் ஸ்டேடியத்தில் இந்தியர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவுள்ளார். ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு நியூசிலாந்து செல்கின்றார். இந்நிலையில் இந்திய பிரதமரின் மெல்பர்ன் நிகழ்ச்சி குறித்து முகநூலில் ஆஸ்திரேலிய இந்திய ஃபவுண்டேஷன் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இது குறித்து அபு முஸ்தபா என்பவர் அரபு மொழியில் வெளியிட்டுள்ள கருத்தில், பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியின் போது ஸ்டேடியத்தின் மேற்கூரையை மூடுவது நல்லது எனவும், இல்லாவிட்டால் ஆஸ்திரேலியாவில் அவர் மரணத்தை சந்திப்பார் எனவும் தெரிவித்துள்ளார். இது குறித்து ஆஸ்திரேலிய போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முகநூலில் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த அபு முஸ்தபா என்பவர் ஐபி முகவரி கண்டறியப்பட்டுள்ள போதிலும் இதுவரை எவரும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்த்துகல் அணியின் நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2026 உலகக்கிண்ணம் தனது இறுதி உலகக்கிண்ண தொடராக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்பெயின் அணிக்கு எதிராக போர்த்துகல் 16வது சுற்று போட்டிக்கு முன்னதான ஊடக சந்திப்பின் போது இனிவரும் காலங்களில் அவருடைய சர்வதேச போட்டிகளின் முடிவு குறித்த கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ இதுவே தனது கடைசி உலகக்கிண்ணம் என அறிவித்தார். 41 வயதான ரொனால்டோ தற்போது நடைபெற்று வரும் தொடரில் தனது 6வது உலக கிண்ணத்தில் விளையாடுகின்றார். இதில் நாக் அவுட் சுற்றில் அடித்த தனது முதல் கோல் உட்பட 3 கோல்களை அடித்துள்ளார். மொத்தமாக உலகக்கிண்ண போட்டிகளில் ரொனால்டோ 11 கோல்களை அடித்துள்ளார். நான் இதை முடிந்தவரை முழுமையாக அனுபவிக்க விரும்புகின்றேன் என தெரிவித்துள்ள ரொனால்டோ இதுவே எனது இறுதி உலகக்கிண்ணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாளைய போட்டி உலகக்கிண்ணத்தில் தனது இறுதிப் போட்டியாக இருக்காது என நம்புவதாகவும் ரொனால்டோ அறிவித்துள்ளார். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.